வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நடுக்கடலில் 2 சரக்கு கப்பல்கள் மோதல். சென்னை அருகே நடந்த விபத்து. புதிய 1000 ரூபாய் பணத்தாள்கள் விரைவில் புழக்கத்துக்கு வரும் என தகவல். வரி ஏய்ப்பு தடுக்க புதிய சட்ட விதிமுறைகள் வரும் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த தடை. சென்னை மாநகர காவல்துறை அறிவிப்பு. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே நடுக்கடலில் 2 சரக்கு கப்பல்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் துறைமுகத்திலிருந்து 1.8 கடல் மைல் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் குழாய்கள் மூலம் எரிவாயுவை நிரப்பிவிட்டு திரும்பிய ஈரான் நாட்டு சரக்கு கப்பலுடன் மும்பையிலிருந்து எண்ணெய் ஏற்றி வந்த மற்றொரு சரக்கு கப்பல் மோதியது. இந்த 2 கப்பல்களும் துறைமுகத்திற்குள் நுழைவாயில் பகுதியில் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கப்பலிலிருந்து கொட்டிய எண்ணெயை அகற்றும் பணி நடந்து வருகிறது. 2 கப்பல்களும் மீட்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரக்கு கப்பல்கள் மோதியது தொடர்பாக உயர் அலுவலர்கள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளனர். புதிதாக 1000 ரூபாய் பணத்தாள்கள் விரைவில் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கவும் கள்ள பணத்தாள்களை தடுக்கவும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் பணத்தாள்கள் வெளியிடப்பட்டன. இருப்பினும் 2000 ரூபாய் பணத்தாள்களை மாற்றுவதில் பல சிக்கல்கள் உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய வண்ணம் மற்றும் வடிவமைப்புடன் 1000 ரூபாய் பணத்தாள்களை மீண்டும் கொண்டு வருவதென மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது பார்வையற்றோரும் பயன்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் தற்போது இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய நிதித்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். இதனிடையே வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களிலிருந்து பணம் எடுப்பதற்கான தற்போதைய கட்டுப்பாடுகளை முழுமையாக விலக்கிக் கொள்வது குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அவர்கள் கூறினர். பொது வரி ஏய்ப்பு தடுப்பு சட்ட விதிகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றன. மொரிஷியஸ், இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளில் வரி ஏய்ப்பு நடைபெறுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது வரி ஏய்ப்பு தடுப்பு விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய நேரடி வரி வாரியம் தெரிவித்துள்ளது. இதனால் வெளிநாட்டு நிதி மேலாண்மை நிறுவனங்கள் வாயிலாக மேற்கொள்ளும் வரிச்சலுகை பெறாத முதலீடுகளுக்கு பிரச்சினை எதுவும் ஏற்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பை தடுப்பதற்கான விதிமுறைகள் ஏற்கனவே பிரிட்டன், சீனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் வறட்சி காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது பற்றி விளக்கம் அளிக்குமாறு மத்திய, மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் தற்கொலை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி JS கெஹர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விவசாயிகள் தற்கொலை உணர்வு பூர்வமான பிரச்சினை என்று தெரிவித்த நீதிபதிகள் அது பற்றி விளக்கம் அளிக்குமாறு மத்திய, மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியும் 4 வார காலத்துக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் மேலும் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் போராட்டம் நடத்த தடை விதித்து சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. இது பற்றி அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கிற்காக மெரினா கடற்கரைக்கு மக்கள் அதிக அளவில் வருவது வழக்கம் என்று தெரிவித்துள்ள மாநகர காவல்துறை, மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கு முதல் நேப்பியர் பாலம் வரை போராட்டம் நடத்த தடை விதிப்பதாக தெரிவித்துள்ளது. முக்கிய இடங்களில் போராட்டம் நடத்த ஏற்கனவே தடை இருப்பதாக அந்த அறிவிப்பில் கூறியுள்ள மாநகர காவல்துறை, மெரினாவில் சட்டவிரோதமாக கூடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேசம் உள்பட 5 மாநில தேர்தல்கள் முடிந்ததும் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டுமென பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான பேரவைத் தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் பிப்ரவரி 1 தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன.
5 மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருப்பதால் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் புதிய உத்தரவை பிறப்பித்தது. இந்த அறிவிப்பால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் பட்ஜெட் தாக்கலை ஒத்திவைக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இதனை வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரியும் தேர்தல்களுக்கு பின்னரே மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பட்ஜெட்டை வைத்து லாபமடைய பார்க்கும் நோக்கம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். उचित यही होता कि बजट जो है चुनाव के आखिरी पोलिंग का दिन के बाद बजट पेश हो. अब ये गलत हो रहा है, लेकिन हमारे हिसाब से इसको होना चाहिए எலெக்ஷன் के बाद. சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சேகர் ரெட்டி மற்றும் சீனிவாசலு ஆகியோரிடம் அமலாக்கத்துறையினர் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பண பரிவர்த்தனையில் தொடர்புடையவர்கள் பற்றிய முக்கிய விவரங்கள் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. சென்னையை சேர்ந்த தொழிலதிபர்களான சேகர் ரெட்டி மற்றும் சீனிவாசலு ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத ரொக்கப்பணம் 90 கோடி ரூபாய் அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது. பணம் மொத்தமும் புதிய 2000 ரூபாய் தாள்களாக பறிமுதலானதை அடுத்து கைது செய்யப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் அமலாக்கத்துறை கூடுதல் இயக்குநர் குமார் தலைமையில் 9 பேர் கொண்ட விசாரணை குழுவினர் நேற்று 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது பண பரிவர்த்தனையில் சம்பந்தப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள், திரைப்படத்துறையினர் பற்றி அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது. ராணுவ வீரர்கள் தங்களது குறைகளை ராணுவ தலைமை தளபதிக்கு நேரடியாக தெரிவிக்கும் வகையில் புதிய வாட்ஸ்அப் எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் சிலர் தங்களுக்கு முறையான உணவு வழங்கப்படுவதில்லை என்று சமூக வலைதளங்கள் மூலம் தகவல் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து துணை ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ராணுவத்தில் இருப்பவர்களைப் போன்று எந்த சலுகையும் வழங்கப்படுவதில்லை என்று புகார் தெரிவித்தனர். இவ்வாறு சமூக வலைதளங்கள் மூலம் ராணுவத்தில் காணப்படும் குறைபாடுகள் பற்றிய தகவல் வெளியானதை அடுத்து வீரர்கள் புகார் தெரிவிக்க வசதியாக புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டன. அந்த திட்டத்துக்கு போதிய வரவேற்பு இல்லாததால் வாட்ஸ்அப் எண் மூலம் வீரர்கள் தங்களது புகார்களை தலைமை தளபதி பிபின் ராவத்துக்கு அனுப்பும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 111 கோடி பேருக்கு ஆதார் எண் வழங்கப்பட்டு விட்டதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஆதார் எண் வழங்கும் நடவடிக்கையில் முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி வெளியிடப்பட்டிருக்கும் பத்திரிகை குறிப்பில் பல்வேறு முகாம்கள் நடத்தியும் பெரிய நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்றும் ஆதார் எண் வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் சுமார் 111 கோடி பேருக்கு ஆதார் எண் வழங்கப்பட்டு விட்டதாகவும் பெரியவர்களை பொறுத்தவரை 99% பேருக்கு ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலய ஆளுநர் சண்முகநாதனின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் அலுவலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆளுநர் அலுவலகத்தின் மாண்புக்கு அவப்பெயர் ஏற்படுத்திய மேகாலய ஆளுநர் சண்முகநாதனுக்கு எதிராக புகார் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் பதவியிலிருந்து சண்முகநாதன் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் நேற்று பிற்பகலில் அவரின் பதவி விலகலை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியானது. மேலும் அஸ்ஸாம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மேகாலய ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி திரைப்பட இயக்குநர் சஞ்சய் லீலா பன்சாலி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இயக்குநர்கள் உள்ளிட்ட திரைப்படத்துறையினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பத்மாவதி திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக ராஜஸ்தான் சென்றிருந்த போது படப்பிடிப்பு நடத்தப்பட்ட பகுதியில் சஞ்சய் லீலா பன்சாலியை சிலர் கன்னத்தில் அறைந்ததோடு அடித்து உதைத்தனர். ராஜபுத்திர ராணி பற்றி உண்மைக்கு மாறான தகவல்களை அடிப்படையாக வைத்து திரைப்படம் இயக்குவதாக தெரிவித்த அவர்கள் படப்பிடிப்பு சாதனங்களை சூறையாடி பெரும் கலவரத்தை நிகழ்த்தினர். ராஜபுத்திர கார்னி சேவா என்ற அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தினர். தாக்குதல் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாலிவுட் திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். படைப்பாளிகளுக்கு கருத்து சுதந்திரம் வேண்டும் என்றும் இவ்வாறு கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் கரண் ஜோஹர் மற்றும் அனுராக் காஷ்யப் உள்ளிட்டோர் கூறியுள்ளனர். பருவமழை இல்லாததால் விளைச்சல் பாதிப்பு, அரிசி விலை உயர்வால் மக்கள் அவதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசையும் அதிமுகவையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயல்வதாக திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவதை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதிமுகவையும் தமிழக அரசையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சி செய்து வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசு பல்வேறு சிக்கலில் சிக்கியிருப்பது போல தோன்றுகிறது. தமிழ்நாடு அரசை சுயமாக செயல்பட விடாமல் மத்திய பாஜக அரசு முடக்குகிறது என்று நான் கருதுகிறேன். கட்சியையும் ஆட்சியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள பிஜேபி கட்சியும் அரசும் முயற்சிப்பது போல தோன்றுகிறது. தமிழக அரசை தனது கட்டுப்பாட்டில் பாரதிய ஜனதா அரசு வைத்திருப்பதாக திருநாவுக்கரசர் கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் உயிரிழந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முத்துவுக்கு அஞ்சலி செலுத்த கோவை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழகத்தில் சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் முத்து மரணத்துக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். திருநாவுக்கரசர் அடிப்படை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டிருப்பார். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டு கிடைத்திருக்கிறது. அதற்கு மத்திய அரசு மாநில அரசிற்கு துணை நின்றது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அரசூர், அலங்கேரி, எறையூர் உள்ளிட்ட 30க்கும் அதிகமான கிராமங்களில் இருந்து நெல் மூட்டைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்நிலையில் திடீரென மழை பெய்ததால் 10,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாகின. விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட கிடங்களில் வணிகர்கள் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சேதமடைந்த நெல் மூட்டைகளுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து போனதால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் அரிசி வரத்தும் குறைந்துவிட்டதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரிசி விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளால் விவசாய பாசனத்துக்கு தண்ணீர் கிடைப்பது வழக்கம். மாவட்டத்தின் பல பகுதிகளில் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் போதிய விளைச்சல் இல்லை. இதன் காரணமாக மாவட்டத்திற்கு தேவையான அளவு அரிசி கிடைக்கவில்லை. வெளி மாவட்டங்களிலும் கடும் வறட்சி காரணமாக அங்கிருந்து வரும் அரிசியின் அளவும் மிகவும் குறைந்துவிட்டது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 100 கிலோ கொண்ட மூட்டை ஒன்றுக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளதால் மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய வறட்சி நிவாரணத்தை விரைவாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விலை ரொம்ப கூடுதலாக இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பருவமழை பெய்யாததுனால, பருவமழை இல்லாததுனால விவசாயமே கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்குது. அதனால் நெல் விலைகள்லாம் இருப்பு நெல்லுகள் தான். இருப்பு நெல்லுகளை வச்சுக்கிட்டு தான் இப்போ அப்படியே விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் விற்கிறதுனால விலைகள் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு 1000 ரூபா 1500 விலை கூட போகுது. அரிசி விலை கூடும், இன்னும் விலை கூடும். இப்போ அரிசி கடையில் வாங்க போனால் கடுமையான விலையாக இருக்குது. கேட்டால் மழை இல்லை, அதனால் அரிசி விலை கொடுன்னு சொல்லாங்க. கிலோவுக்கு 20 ரூபா இருந்தாலும் கிட்ட இருந்துட்டா இப்போ 35 ரூபாட்டா வந்தாச்சு. 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி இருந்துட்டு அரிசியெல்லாம் வெளி மாவட்டம் தான் வருது, அதனால் விலை கொடுன்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் ரொம்ப சங்கடமான சூழ்நிலைக்கு உருவாகும். மாவட்டத்தில் நெல் விவசாயம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக மக்கள் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய அரிசி போன்ற தானியங்களின் விலை வெகுவாக கூடியுள்ளது. செங்கல்பட்டு, டொப்பி போன்ற ரகங்கள் 28 ரூபா 27 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு 44 ரூபா 45 ரூபாய் அளவுக்கு விற்கப்பட்டிருக்கு. உடனடியாக தமிழக அரசு உரிய வறட்சி நிவாரணங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் கொடுத்தாதான் இந்த வறட்சியின் பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும். நாமக்கல்லில் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி காவிரி ஆற்று நீரை முறைகேடாக உறிஞ்சி விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பரமத்தி வேலூரை அடுத்த ஜேடர்பாளையத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் இங்கு சேமிக்கப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் ராஜா வாய்க்காலிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்பட்டது. மேலும் ஆற்றில் நீர் குறைவாக உள்ளபோது விவசாயிகள் ஒன்றிணைந்து மினி மோட்டார்கள் மூலம் நீரை இறைத்து தொட்டிகளில் சேமித்து பாசனத்திற்கு பயன்படுத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் விவசாயிகள் என்ற போர்வையில் சிலர் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி
குழாய்கள் மூலம் தண்ணீரை முறைகேடாக உறிஞ்சி விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவேரியிலிருந்து நேரடியாக தண்ணீருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஆனால் தன்னுடைய சொந்த இதை கருதி தண்ணீர் எடுத்துக்கொண்டு தனிநபருக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த தண்ணீர் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் பகுதியிலே ஒரு ஏக்கர் 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் விவசாயிகளும் வாங்கி கொண்டு அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் மற்ற பலவிதமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தடை செய்யப்பட வேண்டும். போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. புதுச்சேரியில் உலகத் தமிழ் கழகம் மற்றும் உலகத் தமிழர் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சென்னை நடுக்குப்பத்தில் மீனவர் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் பற்றி உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். உடனடியாக இதுக்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகள் சில பேரையாவது இடைநீக்கம் செய்ய வேண்டும். பதவியில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியை வைத்து ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். அந்த மீனவ குடும்பங்களுக்கு, அந்த கொளுத்தப்பட்ட சந்தையில் வியாபாரம் செய்து வந்த மீனவ பெண்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு தர வேண்டும். இதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். பெரம்பலூர் நகராட்சி திடலில் தொடங்கியுள்ள 6வது புத்தக கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. பெரம்பலூரில் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவும் இணைந்து 6வது புத்தக கண்காட்சியை நடத்துகிறது. இந்த புத்தக திருவிழாவில் 122 அரங்குகள் அமைக்கப்பட்டு 90 பதிப்பாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை காட்சிக்கு வைத்துள்ளனர். அறிவியல், வரலாறு, பொது அறிவு, சிறுவர் புத்தகங்கள், சமையல் குறிப்புகள் உள்ளிட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் ஒத்துழைப்போடு நடைபெறும் இந்த திருவிழா வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சிந்தனையாளர்களின் சிறப்பு சொற்பொழிவும் நடைபெறவுள்ளது. சமுதாயத்தையே புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்தது. புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் மட்டுமல்ல, சுய சிந்தனையை வளர்க்கக்கூடியது. உண்மையான ஜனநாயகம் வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் சுயமாக சிந்திக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட சுய சிந்தனையை வலுவாக வளர்க்கக்கூடிய வல்லமை புத்தகங்களுக்கு உண்டு. இந்த புத்தகங்களை பார்க்கிற போது உலகம் பூராவிலும் இருக்கிற அறிஞர்களிடத்திலே கைகுலுக்குவது போன்ற ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுகிறது அல்லவா? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நீதிமன்ற நிபந்தனையுடன் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கர்நாடகம் மற்றும் ஆந்திரத்திலிருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இங்கு மாதந்தோறும் அமாவாசை நாளில் ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த கோவிலில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் அதுவரை ஊஞ்சல் உற்சவம் நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் கோரி சென்னையை சேர்ந்த வேணுகோபால் என்பவர் செஞ்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாக கோவில் நிர்வாகம் உறுதியளித்தது. இதனைத் தொடர்ந்து நிபந்தனைகளின் அடிப்படையில் ஊஞ்சல் உற்சவம் நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியதுடன் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இதையடுத்து சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். IS தீவிரவாதிகள் மீது தாக்குதல், ரஷ்ய விமானங்கள் குண்டுமழை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் நிலைகளின் மீது ரஷ்ய விமானங்கள் நடத்திய வான்வழி தாக்குதலில் பல கட்டிடங்கள் முற்றிலும் சேதமாகின. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் ஐஎஸ் தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. ஐஎஸ் தீவிரவாதிகளின் முக்கிய தலைமையிடமான அலப்போ நகரை ராணுவத்தினர் மீட்டனர். எஞ்சிய பகுதிகளை மீட்கும் முயற்சியை அவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் சிரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் டியர் அல் ஷோர் என்ற இடத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதிகளில் ரஷ்ய விமானங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தின. இதில் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன, சிலவற்றில் தீப்பற்றிக் கொண்டது. இதனிடையே இந்த தாக்குதல்களில் பலியானவர்கள் பற்றி இதுவரை தகவல் இல்லை. பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையத்துக்கு தேவையான 4 டன் பொருட்களை எடுத்து சென்ற ஜப்பான் விண்கலம் அங்கிருந்து தேவையற்ற பொருட்களை பூமிக்கு எடுத்து வந்ததாக நாசா அலுவலர்கள் தெரிவித்தனர். பன்னாட்டு விண்வெளி ஆய்வு நிலையத்தை இயக்கவும் பழுது பார்க்கவும் ஆய்வுகளை நடத்துவதற்கும் என 2 வீரர்கள் அங்கு தங்கியுள்ளனர். அங்கு தேவைப்படும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விண்கலம் மூலம் அவ்வப்போது அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் ஜப்பான் நாட்டின் H-11 விண்கலம் மூலம் கடந்த டிசம்பர் மாதம் 4 டன் எடையுள்ள பொருட்கள் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 6 வார காலத்துக்கு பின்னர் விண்வெளி மையத்துடன் இணைந்து விண்கலம் பொருட்களை இறக்கிவிட்டு அங்கிருந்த தேவையற்ற பொருட்களை பூமிக்கு எடுத்து வந்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஃபெடரரை எதிர்த்து ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் விளையாட உள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் பல்கேரிய வீரர் டிமிட்ரோவை எதிர்த்து விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் ஒரு செட்டை நடாலும் அடுத்த செட்டை டிமிட்ரோவ் என மாறி மாறி கைப்பற்றியதால் பரபரப்பு அதிகரித்தது. ஆளுக்கு 2 செட்டுகளை வென்றிருந்த நிலையில் 5வது செட் ஆட்டம் மிகுந்த விறுவிறுப்பை ஏற்படுத்தியது. அதனை நடால் வென்று 6-3, 5-7, 7-6, 6-7, 6-4 என்ற செட் கணக்கில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். சுமார் 5 மணி நேரம் நீடித்த போட்டியில் கடுமையாக போராடிய நடால் டிமிட்ரோவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கிளப் கிரிக்கெட் போட்டியில் ஆலட் கேரி என்ற வீரர் ஒரே ஓவரில் 6 விக்கெட்டுகளை வரிசையாக வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் கிரிக்கெட் கிளப் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. அவற்றில் ஒரு போட்டியில் கோல்டன் பாயிண்ட் கிரிக்கெட் கிளப், ஈஸ்ட் பாலரட் அணிகள் மோதின. ஈஸ்ட் பாலரட் அணிக்கு எதிராக பந்து வீசிய கோல்டன் பாயிண்ட் கிரிக்கெட் கிளப் வீரர் ஆலட் கேரி போட்டியின் 9வது ஓவரை வீசுவதற்காக வந்தார். 29 வயதான அவர் வீசிய முதல் 2 பந்துகளில் எதிரணி பேட்ஸ்மேன்கள் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தனர். அடுத்த பந்தில் LBW முறையில் மற்றொரு வீரர் ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்த 3 பந்துகளில் 3 வீரர்கள் கிளீன் போல்டாக்கி ஆட்டமிழக்க வைத்தார். இதனையடுத்து ஈஸ்ட் பாலரட் அணி 40 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. ஒரே ஓவரில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆலட் கேரி கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளார். அவரது சாதனைக்கு கிரிக்கெட் வீரர்கள் உள்பட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுக்கடலில் 2 சரக்கு கப்பல்கள் மோதல், சென்னை அருகே நடந்த விபத்து. புதிய 1000 ரூபாய் பணத்தாள்கள் விரைவில் புழக்கத்துக்கு வரும் என தகவல். வரி ஏய்ப்பு தடுக்க புதிய சட்ட விதிமுறைகள் வரும் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த தடை, சென்னை மாநகர காவல்துறை அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.